வைஃப்காகவா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 5ஆம் தேதி 5 ஜூலை 7ஆம் மாதம் 7 1994. 1994. பிறந்த நேரம் மதியம் 12:01. 12:30. புரியல சார். 12:30 மதியம் மேடம். பிறந்த இடம் சார்? சென்னை மேடம். சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி லக்னம், ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். கன்னி லக்னம், ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேடம் அவங்க ரொம்ப நாளா ஜாப் ட்ரை பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாங்க, எதுவும் கிடைக்கல மேடம். என்ன ஜாப் கிடைக்கும் மேடம்? எதுக்காக ட்ரை பண்ணலாம்? அரசு வேலைக்காக அவங்க முயற்சி பண்றாங்களா? 10 வருஷமா முயற்சி பண்றாங்க சார். வணக்கம் சார். ராகு தசையில கொஞ்சம் தடை இருக்கு. இப்பதான் ஒரு பாப்பாவுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா கிடைக்கும்னு சொன்னேன். ஆனால் 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அந்த கிடைக்கிறதுக்கான தடை அமைப்புகள்லாம் 10ஆம் இடத்துல சூரியன் குரு பார்த்தாலும் அந்த குரு ராகுவால் பாதிக்கப்படக்கூடாது. இந்த இடத்துல இப்போ நடக்கிற ராகு தசை உங்கள் மனைவிக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோக தசை கிடையாது. ராகு தசையில் இப்போ சுக்கிர புக்தி நடந்துக்கிட்டு இருக்குது. சுக்கிரன் உச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் 11ஆம் இடத்துல அவர் பகை வீட்டில் இருக்கிறது சுக்கிரன், சூரியன். இப்போ இல்லைங்க, 32 வயசில் சூரிய புக்தியில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. சார் ஸ்டேட் லெவலில் இல்லைன்னா சென்ட்ரல் லெவலில் கிடைக்கலாமா சார்? இந்த அமைப்பில் இவங்க எவ்வளோ பெங்களூரில் இருக்கிறாங்களா? 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. சென்னையில் பிறந்தவங்க இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்க. கடந்த 2 வருஷம் பெங்களூரில் இருக்காங்க. எத்தனை வருஷமா? 2 வருஷமா சார். 2 இயர்ஸ். 2 வருஷமாக தான் இருக்கிறாங்க. 2 வருஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸ்டேட் லெவலில் தாங்க கிடைக்கும், சென்ட்ரல் அமைப்பில் கிடைக்காது. 12ஆம் இடமாவது சுபத்துவமாக இருக்கணும். 12ஆம் இடம் தான் சுத்த வைக்கிற இடம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது, டக்குன்னு வேறு இடங்களில் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அப்போ ஸ்டேட் லெவலில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல 10ஆம் இடத்துல குரு சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரிய புக்தியில் தான் ஏதாவது ஒரு நல்லதுகள் நடக்கும். ராகு குருவோடு இருக்கிறனாலையும் அடுத்தடுத்து குரு தசையும் சனி தசையும் கொஞ்சம் நல்ல விதமான தசைகளாக இருக்கிறனால 2026 நவம்பருக்கு பிறகு சூரிய புக்தி ஆரம்பிக்குது. அப்போ என்ன 2020 இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு, அப்போ அடுத்த வருஷம் சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குரு தசையிலையும் கொஞ்சம் யோக பலன்கள் நடக்கும். டீச்சிங் லைனு, பேங்கிங் லைனு. இப்போ பேங்கிங் லைனில் எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? என்னங்க பேங்கிங்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார்? பேங்கிங் லைன்ல அவங்களுக்கு ஏஜ் இல்லையா சார்? ஏஜ் இல்ல. பேங்கிங் லைன்ல ஏஜ் இல்ல. ஆமாம் சார். அரசு வேலை இவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ஓரியன்ட் அமைப்பில் சிம்மத்தை சனி பார்த்தாலே, நேரடியாக பார்த்தாலே கவர்மெண்ட்டில் அதிகாரம் பண்ணக்கூடிய வேலை கிடைக்காது. சர்வீஸ் ஓரியன்ட் வேலைன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் டிசம்பருக்கு பிறகு அல்லது அடுத்த வருஷம் ஜனவரிக்கு பிறகு ராகு தசை, சூரிய புக்தி 2 பேரும் கோண அமைப்புகளில் இருக்கிறனால கண்டிப்பாக கிடைக்கணும். பொறுமையாக இருங்க, நிச்சயமாக ஒரு அரசு வேலை கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்